கடந்த காலத்து கஷ்டங்கள, வலிகள வெளியேத்துங்க. இந்த வீடியோ எனக்கு பர்சனலா ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய வீடியோ. நீங்களும் உங்க பாஸ்ட்ட பத்தி நெனச்சு நெனச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்னால, உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ்னால உங்களால எந்த வேலையிலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களோட டே டு டே ரொட்டீனே வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இந்த மாரி கடந்த காலத்த பத்தியே யோசிச்சு, உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்ட்ரக் ஆயி உட்கார்ந்திருக்கீங்க அப்டின்னா, கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல பல பேர்னால வலிகளும், கஷ்டங்களும், துன்பங்களும் வந்திருக்கலாம். பல சந்தர்ப்பங்கள்ல பல கஷ்டங்கள நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் நீங்க நெறைய வலியும், வேதனையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களோட பிரசன்ட் லைஃப்ல அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கா? நீங்க நார்மலா டே டு டே ஒரு வேல பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எனக்கே அந்த மாரி நடந்தது, எனக்கே இந்த மாரி நடந்தது. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாரி கஷ்டங்கள அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் வந்தது? இந்த மாரி கடந்த காலத்த பத்தி யோசிச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாரி நினைவுகள் உங்களோட மனசு ஃபுல்லா நெறஞ்சு, உங்களால சாதாரணமாவே இருக்க முடியல. சாதாரணமா டே டு டே லைஃப்ப உங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. ஒரு எரிச்சலோடையும், ஒரு கோவத்தோடையுமே நீங்க இருக்கீங்க. இல்லன்னா, அந்த கடந்த காலத்து பிரச்சனைகள நெனச்சு நெனச்சு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்ந்துடுறீங்க. ஸ்டக் ஆன மாரி ஃபீல் பண்றீங்க உங்க லைஃப்ல. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த பாஸ்ட் வலிகள ட்ராமாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இத வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ண போறோம். இந்த நினைவுகள, இந்த கஷ்டங்கள, நம்ப வந்து நம்மள இறுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள எப்படி நம்ம ப்ராப்பரா வெளியேத்தணும்? நம்ப ஃப்ரெஷ்ஷா, புது நம்பிக்கையோட எப்படி நம்ப ஃப்யூச்சர கொண்டு போலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுக்கான ஜர்னலிங் டெக்னிக், அஃபர்மேஷன்ஸ் இந்த மாரி சொல்யூஷன் பேஸ்டா நெறைய விஷயங்கள இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க, சொல்யூஷனோட தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க மனசு கிளியரா இருந்தா, உங்களோட எனர்ஜிய, உங்களோட ஆராவ நீங்க ஃப்ரெஷ்ஷா, கிளியரா வச்சுக்கலாம். உங்க மனசு நல்லா கிளியரா, எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது, உங்க வாழ்க்கையில மன நிம்மதியும், வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காக தான் நான் வாரந்தோறும் சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட், மணி எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்ல நெறைய வீடியோஸ் பண்ணிட்டு வரேன். இந்த மாரி டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்கள வந்து சேரும். சரி, உண்மையா ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்க நடந்தத நெனச்சுட்டு அழுதுட்டே இருக்கும்போது, மத்தவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? "நடந்தத நெனச்சு நெனச்சு ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. அத தூக்கி போட்டு உன்னோட வேலைய பார்க்க வேண்டியதானே" அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா, இப்படி மத்தவங்க குடுக்குற அட்வைஸ் வந்து கண்டிப்பா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வொர்க் அவுட்டே ஆகாது. சரி, அவங்க சொல்ற மாரி இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது தானே. இத நெனச்சு நம்ம ஏன் வேதனைப்பட்டுட்டு இருக்கோம்? இத நெனச்சு நம்ம டைம ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்னு நம்ப இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இந்த விஷயங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு, நம்மளோட வேலைய பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சா கூட, இந்த நினைவுகள் நம்பள டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்பள தொரத்திட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வலி தரக்கூடிய மெமரீஸ, நம்ப அனுபவிச்ச துன்பங்கள, எப்படி நம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லான ஜர்னலிங் டெக்னிக் மூலமா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். நீங்க ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து ஜர்னலிங் பண்ணிட்டுருக்கீங்க, ஜர்னல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஜர்னல் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு நோட் புக் எடுத்து, இப்ப நான் சொல்லப் போற ஜர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 1ஆ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பழைய கஷ்டங்கள, இந்த பழைய வலிகள நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். நமக்கு நடந்த கஷ்டங்கள், நமக்கு நடந்த கொடுமைகள், இது எல்லாத்தையுமே ஒரு ஜட்ஜ்மென்ட் எதுவும் இல்லாம அக்செப்ட் பண்ணிக்க போறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு நடந்தது உண்மதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாஸ்ட்ல நடந்தது வந்து ரொம்ப கசப்பான சம்பவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி நம்ம நினைக்கக்கூடாது. அத பத்தி நினைச்சாலே வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அத வந்து நம்ம எப்படியாவது வெளியேத்திரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸா நம்ம அத வெளிய தள்ளி விடுவோம் பாருங்க. அப்படி நம்ம தள்ளி விட விட தான் அது திரும்ப திரும்ப நம்மள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி மெமரீஸ, இந்த மாதிரி கஷ்டங்கள நமக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ரொம்ப நெகட்டிவான எமோஷன்ஸ நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸிங்க்கு நம்ம எந்த மாரி ஜர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்தது? எக்ஸாக்ட்டா என்ன நடந்ததோ அத மட்டும் எழுதுங்க. 2வதா அந்த சம்பவத்துல என்னோட ரோல் என்ன? அடுத்தவங்களோட ரோல் என்ன? அப்படிங்கிறதையும் எழுதுங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயம் நடந்தபோது நான் எப்படி ஃபீல் பண்ணேன்? அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது எனக்கு அந்த டைம்ல என்ன தேவைப்பட்டுச்சு? எது எனக்கு கிடைக்கல? அப்படிங்கிறத எழுதுங்க. 2வது பார்ட் இன்டகிரேட்.
ஓகே. இந்த இன்டகிரேட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையோட பவர நம்ப எடுத்துக்க போறோம். அதாவது "வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஓன் லைஃப்" அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல உறுதிப்படுத்த போறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னா, நான் எப்படி அந்த விஷயங்கள ஃபேஸ் பண்ணேன்? அதனால நான் என்ன கத்துக்கிட்டேன்? எந்த மாரி ஸ்ட்ரென்த்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணேன்? அப்படிங்கிறத நம்ம எழுதப் போறோம். நம்ம கண்டிப்பா இவ்ளோ கஷ்டங்கள கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. ஸோ இந்த மாரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தபோது, நம்ம எந்த மாரி ஸ்ட்ரென்த்த நம்ம வாழ்க்கையில டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதப் போறோம். அடுத்தது, என்னோட இந்த பாஸ்ட் இன்சிடென்ட் என் மனச எப்படி மாத்திருக்கு? என் நம்பிக்கைகள எப்படி மாத்திருக்கு? அப்படிங்கிறத எழுதப் போறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மள சின்ன வயசுலேருந்தே யாருமே நம்பல. நம்ம என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே தான் இருந்திருக்காங்க. நம்மள திட்டிட்டே இருந்தாங்க. நம்மள அடிச்சுட்டே இருந்தாங்க. இல்ல யாராவது நம்மள ரொம்ப ஆழமா ஏமாத்தியிருந்தாங்க. இந்த மாரிலாம் கொடுமைகள் நமக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்பலாம் முக்கியமே இல்ல. நம்பலாம் இந்த வாழ்க்கையில இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நம்மளோட ஆழ் மனசுல நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம்ல. அந்த மாரி உங்களோட ஆழ் மனசுல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட நம்பிக்கை எப்படி உருவாச்சு? அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுங்க. இப்படி நீங்க இந்த கசப்பான சம்பவங்கள்னால உங்க ஆழ் மனசுல உங்கள பத்தி நெகட்டிவான பிலீஃப் எப்படி வந்திருக்கு? அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, அத பாசிட்டிவா மாத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி கசப்பான சம்பவங்கள்னால உங்களுக்குள்ள நெறைய நெகட்டிவான நம்பிக்கைகள் வந்திருக்கலாம். அத எல்லாமே உட்கார்ந்து பார்த்து, அத எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முக்கியமே இல்ல. என்ன யாருக்குமே பிடிக்காது அப்படிங்கிற மாரி ஆழ்மன நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் முக்கியம் தான். என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு உங்கள பத்தின அந்த நெகட்டிவான பிலீஃப்ஸ பாசிட்டிவா மாத்தி எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட் ரிலீஸ். இந்த பார்ட்ல தான், இந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளோட இந்த நினைவுகள நம்ப வெளியேற்ற போறோம். இந்த மாரி பாஸ்ட் நினைவுகள, கஷ்டங்கள நம்ம சுமந்துட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நம்ம வாழ்க்கையில நகரவே முடியாது. நம்மளையும், நம்மளோட கடந்த கால மெமரீஸையும் ஒரு கயிறு கட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கயிறு நம்மள பின்னாடி இழுத்துட்டே போகும். அந்த கயிற நம்ப ஒரு தெளிவான மைண்டோட, அன்போட கட் பண்ணி, அந்த நினைவுகள நம்ப வெளியேத்துறது ரொம்ப முக்கியம். இத எப்படி எக்ஸாக்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிறத, நான் பார்ட் 2 வீடியோல ஒரு கைடட் மெடிடேஷன் டெக்னிக்கோட போடுறேன். நான் பண்ண போற அந்த கைடட் மெடிடேஷன் டெக்னிக்க நீங்க தினமும் ஃபாலோ பண்ண, அத தினமும் பிராக்டிஸ் பண்ண, கிராஜுவலா நீங்க சுமந்துட்டு இருக்கிற இந்த கடந்த காலத்து பாரத்த, கஷ்டங்கள, வலிகள கண்டிப்பா வெளியேத்தலாம். உங்க வாழ்க்கைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கான பவர் உங்க கையில இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க முன்னேறுறது, உங்க லைஃபோட ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முழுமையா நம்புங்க ஃபர்ஸ்ட்டு. உங்க பவர நீங்க மனசார ஃபீல் பண்ணுங்க. உங்க பழைய மெமரீஸ, உங்க பாஸ்ட் லைஃப, உங்க சோகங்கள உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண விடவே விடாதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு, உங்களோட எமோஷன்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனா, அத உங்கள கண்ட்ரோல் பண்ண விடவே கூடாது. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசுல எவ்ளோ பேர் மேல நமக்கு வெறுப்பு இருக்கு. பல பேர் மேல இருக்கிற இந்த கோவத்துக்கும், வெறுப்புக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்க குடுக்க, அத நம்ம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்க, நம்ம மனசு ஃபுல்லா, நம்ம மூளை ஃபுல்லா இந்த வெறுப்பும், கஷ்டங்களும் மட்டும் தான் இருக்கும். அதாவது இவ்வளவு நெகட்டிவிட்டியும், இவ்வளவு நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்மளோட மனசையும், மூளையையும் ஆக்குபை பண்ணிக்குது. இதனால என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற புது விஷயங்கள, ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ, நெறைய ஹேப்பியான விஷயங்கள நம்ம மனசுக்குள்ள அத அலோவ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா, நம்ம மனசு ஃபுல்லா அதுதான் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால, புது விஷயங்கள் என்டர் ஆகுறதுக்கு நம்ம மனசுல ஸ்பேஸே இல்ல ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளோட மனச சுத்தம் பண்ணணும். கிளியர் பண்ணணும். இந்த பாஸ்ட்டு உங்களுக்கு கத்துக் குடுத்த பாடங்கள மட்டும் நீங்க உங்களோட நினைவுல வச்சுக்கோங்க. அந்த பாஸ்ட் உங்களுக்கு குடுத்த வெறுப்புகளையும், கஷ்டங்களையும் நல்லா ஒரு எரேசர வச்சு அழிச்சிருங்க. அது எதுவா வேணா இருக்கலாங்க. இந்த மாரி கஷ்டங்கள் உங்க உறவினர்கள்னால வந்திருக்கலாம். உங்க பேரண்ட்ஸ்னால வந்திருக்கலாம். உங்களோட இன்லாஸ்னால வந்திருக்கலாம். உங்க பார்ட்னர்ஸ்னால வந்திருக்கலாம். உங்களோட சிப்லிங்ஸ்னால வந்திருக்கலாம். இப்படி மத்தவங்க உங்களுக்கு குடுத்த கஷ்டமான அனுபவங்கள கம்ப்ளீட்டா அழிச்சுட்டு, உங்களோட நினைவுலேருந்து வெளியேத்திருங்க. அந்த வெறுப்பையும், அந்த நெகட்டிவிட்டியும் நீங்க கேரி பண்ண, அந்த பாரத்த நீங்க சுமக்க, நீங்களே கம்ப்ளீட்டா ஒரு நெகட்டிவ் பெர்சனா மாறிடுவீங்க. மத்தவங்க உங்களுக்கு குடுத்த வலிய நீங்க கேரி பண்ணிட்டே இருக்கணும். உங்க முதுகுல நீங்க சுமந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பாஸ்ட்ல நடந்தத நீங்க அக்செப்ட் பண்ணுங்க.
யார் யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சிருங்க. நல்ல மெடிடேஷன் பண்ணி உங்க மனசுல இருக்கிற பாரத்தையும் அழுக்கையும் நல்லா சுத்தம் பண்ணி வெளியேத்திருங்க. ரொம்ப முக்கியமா உங்களை நீங்க காயப்படுத்திக்காதீங்க. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடந்தது, அந்த சுச்சுவேஷன்ல நம்ம அது பண்ணியிருக்கலாமோ, இது பண்ணியிருக்கலாமோ, இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாமோ, இல்ல வேற மாதிரி நடந்திருந்தா நம்மளோட ப்ரெசென்ட் வேற மாதிரி நல்லா இருந்திருக்குமோ, இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, இது எல்லாமே நம்ம மைண்டு நமக்கு குடுக்குற ஒரு எக்ஸ்கியூஸ். எட்லர் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு. அவர் சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நம்ம மைண்ட் எப்பயுமே ப்ரெசென்ட்ல ஒரு வேலையை செய்ய விடாம, நம்ம பழச பத்தி ஞாபகப்படுத்தி படுத்தி எக்ஸ்கியூஸ் குடுத்துட்டே இருக்குமாம். ஸோ உங்க மைண்ட நீங்க கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. நீங்க நல்லா ஒண்ணு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட்ல நடந்த எதுவுமே முழுமையா நம்ம கண்ட்ரோல்ல இல்லவே இல்ல. ஆனா, இப்போ இந்த மொமெண்ட்ட, இந்த நொடிய நீங்க நெனச்சா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ எடுங்க. உங்க பாஸ்ட்ல நடந்தது எப்படி உங்களோட ப்ரெசென்ட்ல வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, நீங்க இப்ப ப்ரெசென்ட்ல பண்ண போற விஷயங்கள் தான் உங்களோட ஃபியூச்சர வந்து இம்பாக்ட் பண்ண போகுது. அதனால உங்க ஃபியூச்சர நீங்க நல்லா அமைச்சுக்கோங்க. உங்க ஃபியூச்சருக்கு எது தேவையோ அத நீங்க செய்யுங்க. சூஸ் யுவர் லைஃப். சூஸ் ஹவ் யூ ஃபீல். நான் எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்க போறேன். எந்த மன கஷ்டமும் என்ன கண்ட்ரோல் பண்ண நான் விட போறதே இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஜர்னலிங் டெக்னிக்க நீங்க எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்தத நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. எதனால அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறத நீங்க முழுமையா புரிஞ்சுப்பீங்க. அத கரெக்ட்டா ப்ராசஸ் பண்ணி நீங்க வெளியேத்தவும் செய்வீங்க. இந்த மாரி கம்ப்ளீட்டா உங்களோட பாஸ்ட்ட நீங்க ப்ராசஸ் பண்ணி வெளியேத்தும்போது, உங்க ஃபியூச்சருக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கஷ்டங்கள விட, பாஸ்ட்ல உங்கள துன்புறுத்தினவங்கள விட நீங்க ஸ்ட்ராங் ஆனவங்க அப்படின்னு முழுமையா ஃபீல் பண்ணுங்க. உங்களோட பிரைட்டான ஃபியூச்சர்க்கான சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே நீங்க நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம ஏன் நெகட்டிவா யோசிக்கிறோம்? அதனால என்ன ஆகுது? நெகட்டிவா யோசிக்கிறத நம்ம எப்படி நம்மளோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயில்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும்.